இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளுங்கிறனால கொஞ்சம் பறவைகளோடு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு குட்டீஸ் நானும் போயிட்டோம். இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த பறவைகள்லாம் நம்ம வளர்த்துறப்ப அந்த தோட்டத்தை கொஞ்சம் குளிர்விக்கணும். குளிர்விச்சா தான் அங்கே வாழும் பறவைகள்லாம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நம்மக்கிட்ட வாத்துகள் அதிகமாக இருக்கனால வாத்துகளுக்கு தண்ணி நிறையா விடணும், சேத்துல ஆட வைக்கணும். அப்போ தான் அது இயற்கையாக வாழும். அப்படி தான் இன்றைக்கி தோட்டத்துக்கு போயிட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இந்த வாத்துக்கள்லாம் குளிக்கிற அழகு, இந்த அடிக்கிற வெயிலில் போய் நின்றுட்டு அந்த ரெக்கை விரிச்செல்லாம் அப்படியே காய வைக்கும், அப்படியே ரெக்கை விரிச்செல்லாம் ஆடும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கூஸ் வாத்து தான் அடப்படுத்திருந்தது. ஆண் வாத்து கத்துற கத்தில் கூஸ் வாத்து எந்திரிச்சு அப்படியே தண்ணியிலலாம் குளிக்கிறது. நம்ம கையில் ஏதாவது தீவனத்தை நீட்டினோம்னா அது சாப்பிடும், ஆசையாக ஒடியாரும். அதனால் இன்றைக்கி கொஞ்ச நேரம் பறவைகளோடு இருக்கலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நேரம் இருந்தோம். இந்த கூஸ் வாத்து, பெண் கூஸ் வாத்து எந்திரிச்சு தண்ணியிலலாம் ஆடி ரெக்கையெல்லாம் விரித்து ஆடி அது தொட்டி தண்ணி மாற்றினோன்னு குளிச்சுட்டு அப்படியே வெயிலில் போய் இந்த ரெக்கையெல்லாம் விரித்து காய வைக்கும். அப்படியே ரெக்கை விரித்து ஆடுறதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி தான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரொம்ப நேரமாக இன்றைக்கி வெயில் சூடு தாங்க முடியாமல் கூஸ் வாத்துகள்லாம் அப்படியே தண்ணியிலலாம் ஆடிச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு லீவு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பறவைகளோடு இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்.